தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த தாவேக பெண் நிர்வாகியை தாவேக நிர்வாகிகள் இருவர் சேர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் விடுதிக்கு அழைத்துச் சென்று பலாத்காரம் செய்ததாக புகார் எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்ததின் பேரில் தாவேக நிர்வாகிகள் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் அந்த பெண் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியைச் சேர்ந்த எம்எல்ஏ சரவணனை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய ஆடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. எனக்கு இந்த விவரத்தை இன்னும் எனக்கு சொல்லலை. எனக்கு இப்போ நீங்க தான் இப்போ தொடரணும்னு சொல்றீங்க. ஆனா இதுவரையும் எனக்கு யார் உங்களை மிரட்டுறா, என்ன பிரச்சனை, ஏதாவது எனக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைச்சிருக்கேன். நான் ஒவ்வொருத்தையும் சொல்லும் போது உங்க காதுக்கு கொண்டு போயிட்டாங்க. எப்படிக்கா தெரியும்? எனக்கு தொடரணும்லாம் தெரியாது, நீங்க சொன்னாதான் தெரியும். சும்மா அடுத்து நான் இன்னும் சொல்றேன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அடுத்தவங்க விஷயம் நான் தலையிட மாட்டேன். உண்மையா இல்லையா? ஆமாண்ணே, சொல்லலான்னு இருக்கிறாரு. எல்லாரும் எனக்கு அதாவது கால அவகாசம்னு ஒண்ணு வேணும்லானே. என்ன இவங்க சொல்லலான்னு பைசா கொடுக்கணும், அவங்க பையனுக்கு கொடுக்கணும், அப்புறம் சிறுவைகுணத்துல அவங்கள பார்த்தவங்க தான். இந்த 3 பேருக்கும் எனக்கு கால அவகாசம் மட்டும் தான் கேட்டேன். ஏன்னா ஒரு 3 மாசம் 4 மாசம் கொடுத்தாதான் நம்மளால ஒரு லோன் போட முடியும். நிறைய பேருக்கு பணம் வாங்கி கொடுத்து கெட்டாம போட்டுட்டாங்கண்ணே. அப்ப நான் என்ன செஞ்சேன்னா இவங்க கிட்ட எல்லாத்தையும் கடன் வாங்கி அதை கெட்டி விட்டுட்டேன். என் வீட்டு வாசலுக்கு வந்து அசிங்கப்படுறாங்க. அதுக்கு ஏன் மருந்து எல்லாம் குடிச்சிட்டு இருக்கீங்க? ஏன்னா மறுபடியும் இவங்க சொல்லலன்னு கூட சொல்ல முடியல. வெளியில என் வீட்டை விட்டு வெளியில போக முடியாதுக்காரனே. டெய்லி வந்து உட்கார்ந்துருந்தாரு. எனக்கு ரொம்ப எப்படி சொல்ல, எனக்கு காலில் விழுந்திருக்கான்னு தெரியுமா? இதே ரூபான்னு ஒரு ஹெல்ப் கிடையாது. அந்த பாலா நாய் கூட்டு போய் அப்படி பண்ணி விட்டுட்டு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.